ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 28 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, சித்திரை 29 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சித்திரை மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறார் கடகத்தில், பவர்லெஸ். அதுவும் அவர் வாங்கியது பாதகாதிபதி சாரம், சனிச்சாரம் வாங்கியிருக்கார். அதனால் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் நல்ல நிலையில் இல்லை என்று சொன்னால் அந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை என்று சொல்லலாம். அதையும் தாண்டி மற்ற கிரகங்கள் நன்றாக இருக்கின்றனவா என்று பார்த்தால், குரு உங்களுக்கு 9 கூடையவன் 2 இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை, அமக்கலமாக இருக்குது. 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாத கிரகங்கள், அதாவது முதல் 13 தேதி வரைக்கும் தான் ராகு 12 இருக்கார். அது நல்ல பலனை தந்தது. இப்போ ராகு 11க்கு போயிடுறார். இப்போது இன்னும் சூப்பரான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 7 சனி ஆரம்பித்தாலும் ராகு பகவானால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ராசியில் சூரியன் இருக்கிறார். உச்ச நிலையில் இருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சமடைவதால் சூரியனுக்கு கூட அவ்வளவு ஒரு இது இல்லை. ஏன்னா அது வீடு கொடுத்த பிறகு செவ்வாய் நீச்சம் இருந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை 15 தேதிக்கு பிறகு இருப்பதால், அதாவது 17ஆம் தேதி சித்திரை 17 புதன் மேஷத்துக்கு வருகிறார். அப்போது சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது. அற்புதத்திலும் அற்புதம் சாதிக்கக்கூடிய நேரம். ஆனாலும் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருப்பதால் ஒரு கன்ஃபியூஸ்டு நிலை, ஒரு மந்தத்தன்மை, ஒரு தொய்வு நிலை, அல்லது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதம், அதாவது பிடிமானம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குழப்ப நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இருந்த போதிலும் 9ஆம் இடத்து அதிபதி குரு 2ல் இருப்பதால் நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நிலை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நேரம், காலம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். முதல்ல இந்த மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது பார்க்கலாம். தொழில் 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பயிற்சி எப்போன்னா சித்திரை 28 தான். ஸோ அதிகபட்சமாக குரு இந்த மாதம் இங்கே தான் இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல பணவரவு, பொருள், அதாவது குடும்பத்தில், அதாவது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும்.
தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். குரு பார்வையில் இருக்குது. குரு பார்க்காதவங்களே தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, ஓரளவுக்கு ஏதோ சம்பாத்தியம்னு ஓடிட்டுருக்காங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. தொழிலில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம், இன்வால்மெண்ட்டு, நல்ல ஒரு அற்புதமான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் பார்த்திங்கன்னா சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் நிறைய கிடைக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் தொழிலில் அமோகமான ஒரு வளர்ச்சியை பார்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று படிக்கிற பிள்ளைங்க படிப்பை பாதிக்கும். ஆனால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆதலால் உங்களை பொறுத்தவரை 7 சனியை கண்டு பயப்பட வேண்டாம். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அதுலேயும் வெரி பர்டிகுலர்லி சித்திரை 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அப்போ ராகு 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். இது நாள் வரைக்கும் 12 ராகு இருந்து நல்லது தான் செஞ்சார். ஆனால் 11ஆம் இடம் இன்னும் பல சம்பாத்தியத்தில் பல அற்புதங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தின் அனுகிரகம் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு இந்த கேது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ல் கேதுன்னா அந்த சித்திரை 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஒரு லிட்டிகேஷன் வரும். அதாவது வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் இது சரியில்லை, அது சரியில்லை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போய் பாருங்கள். கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். இது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சுக்கிரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புடன் திருமணம் முடியக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான நேரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம். கலைத்துறை அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அருமையான நேரம். ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ண, இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். சம்பாத்தியம் ரெட்டிப்பாகும். சந்தோஷமும் ரெட்டிப்பு சந்தோஷம் தரக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றபடி வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், அந்நிய பொருளாதாரம் கண்டிப்பாக வீடு தேடி வரப்போகிறது. ராகு பார்த்திங்கனாக்கா 11ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்க. இந்த செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்வதால் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் ஒரு திருப்தி இருக்காது. வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் திருப்தி இருக்காது. ஏன்னா பாதகாதிபதி சனி சாரம் வாங்கியிருக்காரு. அதனால்
தொழில் வந்து ஏனோ தானோன்னு போகும் வழி ஒரு பிடிமானம் இருக்காது. ஒரு ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு ஒரு சம்பாத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், வங்கிகளில் அரசு கருவூலம், இன்சூரன்ஸ் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இது அற்புதமான நேரம். இந்த சித்திரை மாதம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.